கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களோட பேச்சுக்கு ஆரம்பமும் இருக்காது, முடிவும் இருக்காது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஆரம்பிப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் கொண்டு முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் மாட்டிக்கொண்டு அப்படியா அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான இராமநாதன் அர்ச்சுனாவை நிறைய பேர் சந்திக்க போகிறதாம். ஆனால் அவரை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையாம். யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த யூடியூப்பில் இந்த வீடியோவை இந்த சேனலை விட்டா இனி வேறு நல்ல வீடியோவும் இல்லை போல், நல்ல சேனலும் இல்லை போல் நினச்சி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களோட பேச்சுக்கு ஆரம்பமும் இருக்காது, முடிவும் இருக்காது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஆரம்பிப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் கொண்டு முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் மாட்டிக்கொண்டு அப்படியா இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அவர் பாவம், அவர் மனசால் யோசிச்சுட்டு இருப்பார், ஐயோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் மாட்டவே கூடாதுன்னு சொல்லி ஒரு மனசால் ஒரு ஏக்கத்தோடு அவடத்தை விட்டு எப்படா போகிறோன்னு நினச்சி கொண்டு அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்படி நிறைய பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க அந்த நிறைய பேசுகிறவங்களுக்கு தெரியலை, நம்ம இப்படி பேசுகிறதுனால அடுத்தவங்களுக்கு ஒரு வெறுப்புத்தன்மை வருது, அடுத்தவங்களுக்கு ஏகப்பட்ட என்ன சொல்கிறது அலுவல்கள் இருக்கும், இதெல்லாம் விட்டு போட்டு நம்மளோட பேச்சுக்கு அவங்க காது கொடுத்து கொண்டிருக்காங்க. இப்படியெல்லாம் அவங்களோட மைண்டில் வாரதில்லை. ஒருவேளை அந்த மாதிரி நினைப்பே அவங்களுக்கு வாரதில்லை. நிறைய பேசிட்டே இருப்பாங்க, எதிரில் இருக்கிறவங்கள பேசவே விட மாட்டாங்க. அவங்க மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோட பேச்சுக்கு நம்ம இப்படி காது கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி யாராச்சும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதிரி சந்தித்து அனுபவம் பெற்றிருக்கீங்களான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு பிரிவினர். இன்னொரு பிரிவினரை பார்த்துன்னு சொன்னாங்க, ஒருத்தர் அதுக்கு ஒரு சின்ன உதாரண கதை ஒன்று சொல்லி விடுதேன். ஒரு அப்பா ஒரு பையனை போட்டு அடிச்சிட்ருக்கார், கண்ணா பின்னமாக தாக்கிட்டுருக்கார். ஒரு 8 வயசு 9 வயசு ஒரு பையனை ரோட்டால் போன ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஐயா ஏன்யா அந்த உங்களோட மாயனை போட்டு இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லி. இல்லையா, எப்போ பாரு இவன் ஒரே ரஜினி படம்னு சொல்லி ஒரு படம் பார்க்குறது ஐயா, அவன் திருந்த மாட்டான், தருதலை சொல்லி போட்டு அடிச்சிட்ருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, அது அப்படித்தான் ஐயா, சின்ன பையங்க தானே, சின்ன பசங்க அப்படித்தான், போ எல்லாம் சரியாக வரும் இப்படி சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் திருப்ப சொல்லியிருக்காரு அப்பா, இல்லையா என்னையா பெரிய ரஜினி கமல் மாதிரி வருமா ஐயா அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தா அவரோட சினிமா பைத்தியம். இப்படி ஒரு பிரிவினர். இப்படி நிறைய பேருக்கு மத்தியில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேரை பார்த்து சொன்னாங்க பழைய பேப்பர் பார்க்குறதுன்னு சொன்னாங்க. இப்போ அது யூடியூப் ஆகிருக்கட்டும், ஃபேஸ்புக் ஆகிருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பழைய வீடியோக்களை பார்க்குறது. இப்போ 2 வருஷத்துக்கு முந்துள்ள வீடியோ, 5 வருஷத்துக்கு முந்துள்ள வீடியோ, நல்ல விஷயங்களை சொன்னால் அதை பார்க்குறது கிடையாது. ஏதோ ஒரு ஊத்தவாளி வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிலர். இப்படியாப்பட்ட ஒரு பிரிவினர். நல்ல விடயங்களை பற்றி பார்க்குறதுக்கே அவங்களுக்கு விளக்கம் இல்லை. அவங்க யோசிச்சுட்ருக்காங்க, இந்த யூடியூப்பில் இந்த வீடியோவை இந்த சேனலை விட்டா இனி வேறு நல்ல வீடியோவும் இல்லை போல், நல்ல சேனலும் இல்லை போல் நினச்சி போட்டு ஒரே வீடியோ பார்த்துட்டு. அப்படியாப்பட்ட ஒரு சில பிரிவினர், பழைய பேப்பர் படிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சில பிரிவினர். இந்த உலகத்தில் நம்ம யாருமே யோக்கியமாக இல்லைங்க, நான் உட்பட யாருமே யோக்கியமாக இல்லை. யாருக்கும் சொல்ல முடியாது இந்த உலகத்தில் நான் தான் எந்த விதமான ஒரு தப்பு பண்ணாதா அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் சொல்லலுமா? முடியாது. எந்த ஒரு மனுஷனுக்கும் முடியாது. இந்த விஷயங்கள்லாம் இப்போ நான் திடீர்னு எடுத்துப்பட்டு உங்களோட பேசி கொண்டிருக்கேனே, இப்போ ஏன்னு சொன்னாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்றைக்கு நமக்கு வீடியோ தேவை, வீடியோக்காக ஏதாச்சும் பேசத்தானே வேணும், அதுக்காக பேசி கொண்டு இருக்கிறவங்களோட இதான் உண்மையான விஷயம். இப்போ வீடியோ ஒன்று எடுக்கணும்னு சொல்கிறது ஒன்றும் லேசி வேலை கிடையாதுங்க. டெய்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், டெய்லி ஏதோ ஒரு செய்தி அவங்களுக்கு கொண்டு வரணும், நல்ல நல்ல செய்திகளை உங்களுக்கு கட்டாயம் கொண்டு வரணும். நல்ல நல்ல விஷயங்களை பேசுகிற பொழுது அதுக்கு உண்மையிலேயே நீங்கள் ஆதரவு கொடுக்க வேணும். எப்படி கொடுக்கணும்னு சொன்னாங்க, ஒரு நல்ல விடயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது, ஒரு நல்ல நாட்டில் நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பேசுகின்ற பொழுது அதை கொஞ்சம் நீங்கள் உண்மையிலேயே என்ன சொல்கிறது, கொஞ்சம் உசுப்பேற்றி நம்மளை அப்படியே கொஞ்சம் ஆதரவு அளிச்சிங்கன்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்றையும் பற்றி பேசணும். யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் நாவந்துறை
சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த நபர் மீது கோல் கம்பம் விழுந்து உயிரிழந்திருக்கிறார். பார்த்துட்டு சொன்னாக்கா 29 வயதுடைய யுவராஜ் செபஸ்தியாம் பிள்ளை என்பவரே உயிரிழந்திருக்கின்றார். அவர் நினச்சிருப்பாரா, அவர் அன்று விளையாட போனது ஃபுட்பால், இதோட ரெண்டையோட நம்ம சரி இதுதான் நம்முடைய கடைசி நேரம், இதோட நம்ம வாழ்க்கையில் இறக்க போகிறோம்னு ஒரு நினச்சிருப்பாரா? நினச்சிருக்க மாட்டார். இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கின்ற வரைக்கும் மனிதர்களுடைய ஒவ்வொருத்தருடையும் சந்தோஷமான முறையில் யாரையும் பாய்ச்சி கொள்ளாமல் வைராக்கியங்கள் மனசில் வைக்காமல் வாழ்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அந்த வகையில் இவர் விளையாட்டுக்குள்ளே பாருங்கள், அப்படியே அந்த கோல் கம்பம் ஒரு மேலே விழுந்ததுனால இவர் யாழ்ப்பாணத்து வைத்தியசாலையில் கொண்டு அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான இராமநாதன் அர்ஜுனாவை நிறைய பேர் சந்திக்க போகிறதாம். ஆனால் அவரை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையாம். இது என்னடான்னு பார்த்துன்னு சொன்னாக்கா, இப்போ இவரை நிறைய பேர் சந்திக்கிறது துடிக்கிறாங்களாம். இவரை சந்திக்கிறதுக்கு பிரதானமாக ஒரு இடம் இல்லையாம். அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, இன்றைய தினம் அர்ஜுனாவுக்கு அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வளாகம், ஒரு என்ன சொல்கிறது, அவருக்குன்னு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி அவருக்கு இவரை இங்கே போனால் சந்திக்கலாம்ன்ற மாதிரி ஒரு வளாகத்தை இன்றைய தினம் அவருக்கு செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது. சரி, இனி இவ்வளோ காலமும் அவரை சந்திக்க முடியாது இயங்கி கொண்டிருந்தார்கள். இனிமேல் அவருடைய காரியாலயத்துக்கு போனால் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்றைய காணொலி ஒரு என்ன சொல்கிறது வித்தியாசமான எடுத்தேன் பிடிச்சேன்னு நான் பேசி போட்டேன். எல்லாமே பேசுகிறதெல்லாம் பேச்சாயிட முடியாது. நம்ம பேசுகிற பேச்சில் நல்ல தெளிவும் நல்ல விஷயங்களும் அடங்கியிருந்தாலே அது ஒரு திருப்தியான வீடியோவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்கின்ற பொழுது அந்த வீடியோ மூலம் நீங்கள் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும்தான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறத விட அந்த வீடியோவிலிருந்து நான் ஒரு விஷயத்தை, எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன் அல்லது எனக்கு தெரியாத ஒரு விடயத்தை பற்றி நான் தெரிஞ்சு கொண்டேன் என்று சொன்னாங்க, நிச்சயமாக அதுதான் வீடியோ. அப்படி ஒரு திருப்திகார வீடியோ தான் உண்மையிலேயே ஒரு பெருமதியான வீடியோன்னு சொல்லப்படுகின்றது. எந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். என்னுடைய வீடியோ எடுக்கின்ற பொழுது இப்படி காற்றடிக்கும், ரோட்டால் வாகனம் போகும், நாய் குறைக்கும், இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்கன்னு சொன்னாக்கா நம்மளோட வீடு இருக்கிறது ரோட்டு ஓரத்திலே இருக்கின்றது. அதுக்காக காற்றுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் கேட்பீங்கன்னா அந்த சீசன் கொஞ்சம் காற்றடிக்கிற சீசன், அதனால் காற்று கொஞ்சம் அடிக்கிறது அதுவும் வரும். இதில் கொஞ்சம் பொறுத்துக்கொண்டு நம்முடைய வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.